ஹாய் ஹலோ வெல்கம்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியும் நிஷாவும் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாகுவை வந்து விஜய் கிட்ட வந்து நெருங்க விடாமல் வந்து என்னென்ன சதி வேலை வந்து பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் விஜயோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேஸு, அதுக்கப்புறம் அவருடைய மைண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிடையாது. அவர் வந்து ஃபிசிக்கலாக மட்டும்தான் வந்து அங்கே இருக்காரே தவிர மற்றபடி வந்து மென்டலியாக வந்து அவர் வந்து அங்கே இருக்கவே அந்த அந்த இடத்துல வந்து அவருடைய ப்ரெசன்ஸே வந்து கிடையாது. அங்கே அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி வந்து போயிட்டுருக்கு. தன்னுடைய கல்யாணம், தன்னுடைய மனைவியுடைய கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே வந்து விஜய்க்கு வந்து தெரியாது. ஏன்னா விஜய்க்கு வந்து தன்னுடைய மனைவி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து இருக்கணும். ஆனால் அவருக்கு வந்து அந்த இது எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஜாலியாக இருக்கணும். இல்லை நமக்கு வந்து மறுபடியும் வந்து நம்மளுடைய ரேணுகா வந்து கிடைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமே வந்து அவருடைய முகத்தில் வந்து சுத்தமாக வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியுது. ஆனால் அதை வந்து எப்படியோ வந்து சுதாரிச்சிட்டாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி. அவள் வந்து எப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறா, என்ன தான் வந்து மந்திரம் பண்ணுறா, என்ன தான் வந்து மந்திரம் வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. விஜயோட மைண்ட் செட் வந்து இங்கே இல்லவே இல்லை. அவனை வந்து நல்லா வந்து கவனிச்சுப்பார். அவன் வந்து இங்கே இருக்கவே இல்லை. ஸோ அவனை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற மாதிரி வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா ஒரு முயற்சியும் வந்து பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு முயற்சி வந்து பண்ணாலுமே வந்து விஜய் வந்து இங்கே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரியுது. ஸோ விஜயை வந்து எப்படியுமே வந்து மயக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு வீக்னஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேணுகான்ற ஒரு வீக்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து வச்சு எப்படினாலையும் வந்து அடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து போய்கிட்டே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போயிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்து லேட் பண்ணால் கூட வந்து அங்கே வந்து மல்லியோட உயிருக்கு வந்து ஆபத்து. அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏறு எடுத்து கூட வந்து பார்க்க முடியாத லெவலுக்கு வந்து மல்லியை வந்து இது பண்ணி வந்து வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து நம்ம விஜய் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அவருடைய ஃபிசிக்கலும் மென்டலும் வந்து தூக்கிட்டு போயிட்டு வந்து எங்கே வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகிட்ட வந்து வைக்கணும். ஸோ எப்படியாச்சும் வந்து அதை மட்டும் வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக வந்து இருக்கணும். ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரெசன்ஸை வந்து மாற்றிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து மாற்றணும்னு நினச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்னும் இருக்கிற 2 தடிமாட்டுகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்னா அவங்க பண்ணுறது அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து அனுப்பவே வந்து விட மாட்டாங்க. நாகுவையும் வந்து பார்த்திங்கன்னா மனோகர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இப்படி தான் வந்து மனோகர் வந்து நடந்த விஷயத்தை வந்து பாபுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. நாகு வந்து ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே வந்து என்னங்க சொல்கிறீங்கன்னா என்னென்ன சொல்கிறீங்க, என்ன இப்படி வந்து பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணீங்க, எதில் பார்த்தாலுமே வந்து ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு இதை வந்து முடிவை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து எந்த இடத்துல போய் வந்து முடிய போகுது, மல்லிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஆபத்தை வந்து உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரிய வரல. எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நாகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நேரம் கடந்து போக போக வந்து பயம் வந்து தான் உண்டாகுது. ஸோ அதனால் வந்து நான் வந்து நேரத்தை வந்து கடக்கணும்னு சொல்லிட்டு வந்து விரும்பலை. எப்படியாச்சும் வந்து நான் வந்து மாப்பிள்ளை கிட்ட வந்து சொல்லியே ஆகணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நாகு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க, எடுக்கலை. இந்த இடத்துல வந்து ஃபோன் வந்து யார்கிட்ட இருக்குது, இவங்கக்கிட்ட யார் நிஷா கிட்ட வந்துக்குது. நிஷா வந்து சும்மா வந்து இருப்பாளா, கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாள். எப்போ வேறு சும்மா வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என் மாமா வந்து மைண்ட் செட்டை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டே வந்து அவள் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஃபோனை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபோன் வந்து எதுக்காக வந்து இவ கையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஃபோன் வந்து இவ கையில் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த இடத்துல வந்து நலங்கு வந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் சந்தனம் வந்து வைக்கிறது, பொட்டு வந்து வைக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் லெவலுக்கு இங்கே பாரம்பரியமாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நலங்கு வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்து நாளைக்கு வந்து முகூர்த்தம், காலையில் முகூர்த்தம்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சம்பிரதாயம் சாங்கியங்கள் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நலங்கு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டதை வந்து வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து நலங்கு வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டில் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை எதுக்காக வந்து இப்போ வந்து நலங்கு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவங்களுடைய சம்பிரதாயத்துக்கு ஏதோ வந்து நலங்கு வந்து வைக்கிறாங்க, ஓகே வச்சுக்கிட்டோம். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து தேவையில்லை, உங்கள் கிட்ட வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நிஷா வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிஷா வந்து வைக்கிறதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா
ஃபோன் வந்து வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க வந்து குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ஸோ, அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாகு இருந்துட்டு உடனே வந்து, "என்ன இது மாப்பிள வந்து ஃபோன் எடுக்கல. விஷயத்த வந்து சொல்லிடலாம். இப்படி வந்து மல்லி போய் வந்து மாட்டிக்கிட்டா, மல்லி வந்து அந்த மாரிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு, அந்த மாரி வந்து என் மாரிக்கிட்டன்னு இல்ல, மல்லிய வந்து கடத்திட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போறாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து உடனே வந்து அந்த இடத்துல இருந்து வந்து கண்டிப்பா வந்து கிளம்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவா வந்து தெரியும். ஏன்னா மல்லிய வந்து நான் வந்து வீட்ட விட்டு வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டேன். ஆனா இருந்தாலும் வந்து மல்லிய வந்து கூட்டிட்டு போய் வந்து விட்டது வந்து நான் தான். வெண்பாக்காக வந்து கண்டிப்பா வந்து மல்லி வந்து தேவை. ஸோ மல்லி இல்லன்னா வெண்பா இல்ல, வெண்பா இல்லன்னா மல்லி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால வந்து நான் வந்து போயிட்டு வந்து கண்டிப்பா வந்து போய் மல்லிய வந்து காப்பாத்தி வந்து கூட்டிட்டு வந்து தான் ஆகணும். அப்படிங்கிறதுல வந்து தெளிவா வந்து நம்ம விஜய் வந்து பேச போறாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அப்போ விஜயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்து போக போறாரு. ஸோ அப்படி வந்து போனா, அந்த இடத்துல வந்து போனா, இந்த இவளுடைய விஷயம் எல்லாமே வந்து தெரிய வருமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சீ யூ. டடாம்.